நம்ம சேன் விக்ரமோட தங்கலான் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டை இப்போ ஸ்டுடியோ கிரீனை அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இது இப்போ சொல்கிற விதமாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவும் புது போஸ்டரும் லான்ச் பண்ணியிருக்காங்க. தங்கலான் வர ஆகஸ்ட் 15 அன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். சேம் டேட்டில் தான் நம்ம பிரசாந்தோட அந்தகன் படமும் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக தமிழ்லேருந்து இப்போ 3 படங்கள் ஆகஸ்ட் 15 டேட்டை லாக் பண்ணியிருக்காங்க. நம்ம சேன் விக்ரமோட தங்கலான், பிரசாந்தோட அந்தகன், அப்புறம் கீர்த்தி சுரேஷோட ரகுதாத்தா. தெலுங்குலேருந்து தெலுங்கு பேன் இண்டியன் மூவியான டபுள் ஐஸ்மார்ட் சங்கரா ரிலீஸ் ஆகுது. பட் ஆகஸ்ட் 15 டேட்டை தான் நம்ம அருள்நிதியோட டிமார்டி காலனி பார்ட் 2 அப்புறம் அருண் விஜயோட வணங்கன் இந்த 2 படங்களும் லாக் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ ஆல்ரெடி 3 படங்கள் தமிழ்லேருந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த 2 சின்ன பட்ஜெட் மூவிஸும் எந்த டேட்டுக்கு மூவ் ஆக போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் நம்ம தளபதி விஜயோட கோட் செப்டம்பர் 5 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ ஆகஸ்ட் 15லேருந்து செப்டம்பர் 5 வரைக்கும் மொத்தமாக 20 நாள் கேப் இருக்குது. இந்த 20 நாள் கேப்பை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி இந்த மாதிரி லோ பட்ஜெட் படங்களை ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக ஆடியன்ஸ் கிட்ட இருந்தும் நல்ல ரெஸ்பான்ஸ் வாங்க முடியும். பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் நல்ல கலெக்ஷனை பார்க்க முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வனகான், டிமார்டி காலனி பார்ட் 2 இந்த 2 படங்களும் என்ன மாதிரி டிசிஷன் எடுக்க போகிறாங்கன்றத. ஸோ இப்போ ஸ்டுடியோ கிரீன் கிட்ட தங்கலான், கங்குவான 2 பிக் பட்ஜெட் படங்கள் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த படங்கள்லாம் ஆடியன்ஸ் கிட்ட கிளிக் ஆகி என்ன மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸை வாங்குதுன்றதை பொறுத்து தான் ஸ்டுடியோ கிரீன் அதுக்கடுத்து பேன் இண்டியன் கண்டென்ட்ஸை நம்ம தமிழ் சினிமாக்குள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த 2 படங்களும் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் கிட்ட வாங்க போகுதுன்றத. நம்ம ஏகேயோட விடாமுயற்சி 3rd லுக் போஸ்டர் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் பார்க்கறதுக்கு சிம்பிளாக நீட்டாகவே இருக்குது. ஆக்சுவலாக சொல்லணும்னா இது ஒரு ஸ்டில் தான். இதில் எந்த ஒரு எடிட்டும் பண்ணாமல் ஜஸ்ட் லோகோ மட்டும் ஆட் பண்ணி போஸ்டர்னு சொல்லி விட்டுருக்காங்க. அதனாலே இந்த போஸ்டர் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பட் ரிலீஸ் டேட் பற்றின எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இந்த போஸ்டர்லையும் விடாமுயற்சி டீம் மென்ஷன் பண்ணலை. ஸோ ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் போல் ரிலீஸ் டேட்டை பார்க்க. ஹிப்பாபாதி அடுத்த லீடாக ப்ளே பண்ணுற படம் தான் கடைசி உலக போர். இந்த படத்தோட கிளிம்ஸ் வீடியோ இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. கிளிம்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த கிளிம்ஸ் சுத்தமாக அன்எக்ஸ்பெக்டட் தான். ஹிப்பாபாதிக்கிட்டேருந்து இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்தளவுக்கு இந்த கிளிம்ஸ் தரமாக இருக்குது. ஸோ கிளிம்ஸை பார்க்கும்போது தெரியுது இது கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டாக தான் இருக்கும்னு. பட் ஹிப்பாபாதி அவரோட ப்ரீவியஸ் படங்களில் பண்ண தப்ப இந்த படங்கள்லையும் பண்ணாமல் மியூசிக் கொஞ்சம் நல்லாவே போட்டு ஸ்க்ரீன் பிளேவை கொஞ்சம் எங்கேஜிங்காக வச்சா கண்டிப்பாக இந்த படம் ஆடியன்ஸ் கிட்ட கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. நம்ம தனுஷோட ராயன் பாட்டிலேருந்து ஹோ ராயா லிரிக் வீடியோ இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சாங்கோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ராயன் வர ஜூலை 26 அன்னைக்கு தேட்டர்ஸில் தமிழ், தெலுங்குன்னு 2 லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆகுது. ஜெயம் ரவியோட பிரதர் படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் மக்காமிஷி இன்னைக்கு காலையில் 11 AM லான்ச் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. சாங் வந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், கேட்டுட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சிம்புதேவனோட போட் பாட்டிலேருந்து செகண்ட் சிங்கிள் சாங்கோ, ஜமா பாட்டிலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கோ இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சாங்ஸோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள்.